நான் வந்து ஆசிரியரா இருந்தப்போ, குஜராத்ல போய் வேலை செஞ்சேன். குஜராத்ல வந்து பெரும்பாலும் வந்து இந்த பங்குச் சந்தையில முதலீடு பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு ஜோக்கே சொல்லுவாங்க. பங்குச் சந்தைக்கு ஒரு ரூ. 100 வருதுன்னா, அதுல ரூ. 95 குஜராத்ல இருந்து தான் வருது. அந்த மீதி ரூ. 5 எங்கருந்து வருதுன்னா, மற்ற மாநிலங்கள்ல செட்டில் ஆகிருக்கிற குஜராத்திஸ் கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குஜராத்திஸ் வந்து பங்குச் சந்தைக்கு பெயர் போனவங்க. அங்க இருந்ததால எனக்கு குஜராத்தி நண்பர்கள் நெறைய பேர் உண்டு. அது மூலமா அவங்க மூலமா நான் நெறைய பங்குச்சந்தை பத்தி கத்துக்கினேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு, நான் திரும்ப சிங்கப்பூர்லேருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு காலகட்டத்தில திரும்ப வந்துட்டேன் சென்னைக்கு. அப்போ என்னுடைய 2வது கேரியர், 2ண்ட் கேரியர் ஆ எத தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ, சரி பங்குச்சந்தை தான் நமக்கு ஓரளவுக்கு தெரியுமே. குஜராத்ல இருந்தப்ப நம்ம கத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பங்குச்சந்தைக்குள்ள வந்தேன். 2007ல வந்தேன். பங்குச்சந்தையில. ஸோ கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் பங்குச்சந்தையில காலத்த ஓட்டியாச்சு.